ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மகாநதியில் என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி குமரன் வந்து அந்த ஆக்டிங்லாம் நல்லா பண்ணாருங்க. நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர், மொத்தம் 5 பேர் 5 கண்டஸ்டண்ட்டில் குமரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்கச்சி சென்டிமெண்ட் எடுத்து இன்றைக்கி பண்ணார். அது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக பயங்கரமாக நல்லா பண்ணிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குமரன் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட் பண்ணும்போது வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு நடந்த ஒரு உண்மை தானுங்களே. அவர் வந்து காசை வந்து ஏமாந்தது வந்து நடந்த ஒரு விஷயந்தான். அதெல்லாம் சொல்லும்போது காவேரிலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஐயோ என்னங்க என்னாச்சு, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அமைதியாக நின்று மறைஞ்சிருந்து பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சிட்ருக்காரு. குமரனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தார். பார்த்துட்டு இருந்தார். குமரன் வந்து எப்படி நடிச்சிட்ருக்காருன்னு சொல்லி அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்லாம் வந்துட்டு முடிவு பண்ணாங்க. சரி ஓகே சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறவங்க வந்துட்டு, இன்னும் ஏன் அந்த கேரக்டர்லேயே இருக்கீங்க, நீங்கள் வந்து அதான் முடிஞ்சிருச்சு, பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரில் இருக்கீங்க, இன்னும் ஏன் மூஞ்சை வந்து சோகமாக வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் அப்படிலாம் இல்லை, இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, இது உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்ததா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். சரி ஓகே, இனிமேல் நம்ம வந்துட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இது ஸ்கோருக்கு போயிடலாம், யார் வின்னர்ன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு முடித்த வாட்டி யார் வின்னர்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. அப்போ வந்தவொடனே எல்லாருமே வந்து ஸ்டேஜில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவுண்டவுன்லாம் போட்டுட்ருந்தாங்க. வின்னர் யார், ரன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. 3rd ப்ளேஸு 2nd ப்ளேஸ்லாம் சொன்ன வாட்டி அப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து யாருக்கு போக போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கவுண்டவுனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டவுனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி முடித்த வாட்டி குமரன் தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. குமரன் பார்த்திங்கன்னா அது வின் பண்ணார்னா 15 லட்ச ரூபா அவருக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அவர் வின் பண்ணி கிடச்சிருச்சு. அப்புறமா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் சோகமாக தான் வந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஜெயிச்சதுனால எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்புறமா வந்துட்டு எல்லாமே என்னோடய ஃபேமிலிக்கு தான் நான் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். உங்கள் ஃபேமிலி வந்திருக்கா, மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்துட்டு கங்கா வந்து குடுன்னு ஓடி போய் குமரனை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சி அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் எல்லா ஃபேமிலியும் மேலே போயிட்டாங்க. பாட்டி காலில் விழுந்து அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் காவேரி வந்து இல்லை மாமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேச ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து இப்படிலாம் வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம், அப்படிலாம் எதுவும் நடக்கலை, நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு விஜய் ஓரமாக நின்று பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாரு. அப்புறமா வந்துட்டு கப்பையும் அந்த 15 லட்ச ரூபா கேஷையும் வாங்கிக்கிட்டு ஒரு இனோவா காரில் வந்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஜாலியாக பேசிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் டைட்டில்லாம் வின் பண்ணிட்டீங்க, பெரிய ஆள்லாம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கார் குமரன். அப்புறம் வந்து யமுனா வந்து கேட்குறாங்க, மாமா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பண்ணதில் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நர்மதா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சொல்லிடாதீங்க, டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கப்புறம் சொன்னால் போதும் அப்படின்னு. காவேரி வந்து உடனே, இல்லை ஏமாமா நீங்கள் வேறு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அதுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இது பண்ணாங்க, டென்ஷன் ஆனாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, நீயும் வேறு யாராவது வின் பண்ணால் நீ இப்படி தானே பண்ணுவேன். ஆமாம் அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு சிரிச்சிட்டாங்க. அப்புறமா அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, குமரா நீ தான் ஜெயிச்சிட்டல, எல்லாருக்கும் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு பாட்டி காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்க, அது என்ன எங்களை வச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஃபேமிலியாக சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்புறம் குமரன் சொல்கிறாங்க, நான் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஜூஸ் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையில் போய் நிறுத்தி ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஜூஸ் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஓரமாக நின்று காவேரியை ரசிச்சிட்ருக்காரு.
ஜூஸ்லாம் குடித்து முடித்த வாட்டி அப்புறம் பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கார். என்ன இவ்வளோ தூரம் போகிறோம் இன்னமும் வீடு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு வீடு வந்துருச்சு. வீடு வந்தோடனே இவர் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் முன்னாடியே வந்துட்டு ஆட்டோ ஸ்டாப் பண்ணி நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு காவேரியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. ஓ இங்கே தான் நீங்கள் மகாராணி இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. குமரன் வந்து அந்த வண்டிக்கு வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டார். அவ்வளோதான் கதை. அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து கதை அதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதுல ஒரு கதை மாதிரியே நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது என்கிட்ட வந்து டிஃபால்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து நீங்கள் தெரிவிங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டிஃபால்ட் இருந்தால் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை மாற்றி நல்ல ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.